ஹியூகோ சாவேஸின் மறைவுக்கு பிறகு நிக்கோலஸ் மதுரோவின் ஆட்சிக்கு எதிராக மரியாவின் போராட்டம் தொடர்ந்தது. சிதறிக் கடந்த எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் ஒரு முக்கிய சக்தியாக அவர் உருவெடுத்தார். அவரது வெண்டே வெனிசுலா கட்சி நாட்டின் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கான போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்றது. அச்சுறுத்தல்கள், கைது நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் துன்புறுத்தல்கள் அவரது அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறின. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு 2023ஆம் ஆண்டில் எதிர்க்கட்சிகளுக்கான ஜனாதிபதி வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்ற முதன்மை தேர்தலில் மரியா போட்டியிட்டார். அந்த தேர்தலில் அவர் 90 விழுக்காடுக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றார். இது மதுரோவின் அரசாங்கத்திற்கு எதிரான மக்களின் வலுவான எதிர்ப்பை பிரதிபலித்தது. ஆனால் இந்த வெற்றியை தொடர்ந்து மதுரோ அரசாங்கம் மரியா மீது புதிய ஆயுதத்தை பயன்படுத்தியது. அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர் 15 ஆண்டுகள் பொதுப்பணிகளை வகிக்க தடை விதித்தது.